வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. செய்ய ஆரம்பிக்கலாமாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு பல்லாரி பொடியாக கட் பண்ணதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இது லேசாக செவந்த உடனே கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ 1 கிலோ சிக்கன் கழுவி கட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கனை லெமனும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கவுச்சி வடை இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்குவோம். இதோட இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ அடிச்சுட்டு வந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் வாசனைக்கு சேர்த்துக்குவோம். இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ சிக்கன் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கரை திறந்துடுவோம். சூப்பராக சிக்கன் வெந்துடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ 1/2 மூடி தேங்காயில் பாதி, கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சது அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா நம்ம சாதத்தோடவும் இட்லி தோசையோடவும் சாப்பிட இந்த சிக்கன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.